ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்டி ஆம்லேட் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பவுலில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், மல்லித்தழை, உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி எக்கு உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலக்கியை ஊற்றுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடுப்பில் குக்கரை வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கவும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கவும் மஞ்சள்தூள் 2 கரண்டி, மல்லித்தூள் 1 கரண்டி, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் அதில் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச கரண்டி ஆம்லேட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை, புதினா தலையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஒரு விசில் முடிஞ்சதும் வெயிட் இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கரண்டி ஆம்லேட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.